என்றும் என் மதிப்புமிகு என் அன்பு மக்களே, உங்கள் அனைவருக்கும் முதற்கண் மூனார் மோகன்ராஜின் அன்பான வணக்கம். கேரள மாநிலம் இடுக்கி மாவட்டம் மூனார் பகுதியில் செயல்பட்டு கொண்டிருக்கின்ற தனியார் தேயிலத்தோட்ட நிர்வாகங்களுக்கும் அந்த நிர்வாகத்தில் பணிபுரிகின்ற தொழிலாளர்கள் சார்ந்து இருக்கக்கூடிய தொழிற்சங்கங்களுக்கும் அரசியல் கட்சிகளுக்கும் மிகவும் பொருத்தமான ஒரு பழமொழி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குடும்பம்னு கோயிலுக்கு போனால் அங்கே 2 குடும்பம் திங்குன்னு ஆடிக்கிட்டு இருந்த பழமொழி தான். அதே போன்ற நிலையில்தான் தினம் தினம் இந்த தொழிலாளர்களை வஞ்சித்து நாடகமாடி கொண்டிருக்கின்ற நிர்வாகமும் தொழிற்சங்கங்களும் அரசியல் ஆளுமைகளும். வருகின்ற 26ஆம் தேதி 2024ஆம் வருடத்திற்குரிய பாராளுமன்ற தேர்தல் நடைபெற இருக்கின்றது. இந்த பாராளுமன்ற தேர்தலில் இடதுசாரி கூட்டணி கட்சி வேட்பாளராக போட்டியிடுகின்ற மதிப்பிற்குரிய வழக்கறிஞர் சகோதரர் ஜோய்ஸ் ஜோர்ஜ் அவரை பற்றி சொல்லணும்னா, முதல்ல நான் என்ன சொல்கிறேன், நான் வாக்களிக்கிறது கை சின்னத்திற்கு தான். ஆனால் இவரை பற்றி சொல்ல வேண்டுமென்றால், கட்சிக்கு அப்பாற்பட்டு பெரிதும் நான் மதிக்கக்கூடிய ஒரு அற்புதமான நல்ல திறமை படைத்த ஒரு நல்ல மனிதர். எல்லோரிடத்தும் சகஜமாக எளிமையாக பேசக்கூடிய நல்ல ஒரு மனிதர். அப்படிப்பட்டவருக்கு இந்த தேவிகுளம் தொகுதியில் அவருக்குன்னு ஓட்டு இருக்குது. அந்த ஓட்டை தேவிகுளம் தொகுதியில் செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய சிஐடியின் கீழ் செயல்படுகின்ற டிஇஇ யூனியன் அப்படிங்கிற தொழிற்சங்கம் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ன பண்ணியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அவர்களுக்கு இருக்கக்கூடிய சந்தாதாரிகள் தொழிலாளர்கள் சந்தாதாரிகள்கிட்ட அவங்களுக்கும் தெரியாமல் இருக்கக்கூடிய சப்கமிட்டிகளுக்கும் எந்தவித அறிவுறுத்தலும் கிடையாமல் ஆலோசனையும் பண்ணாமல் தொழிலாளர் சம்பளத்தில் இருந்து 500 ரூபாய் தேர்தல் நிதியாக பிடித்தம் செய்திருக்கிறார்கள். சம்பளம் போட்ட 10ஆம் தேதியிலிருந்து இன்றைக்கி வரைக்கும் எனக்கு ஒரு டிவிஷன்லேருந்து அவ்வளோ ஃபோன் வருது. அவங்க சொன்னதை அப்படியே சொன்னோம்னு சொன்னால் சரியாகாது, அவ்வளோ மோசமாக சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா, நான் அதை எதுக்கு இப்போ சுட்டி காட்டுறேன் அப்படின்னா, இப்போ நம்ம எல்லாரும் கையிலையுமே மொபைல் ஃபோன் இருக்குது, தொலைக்காட்சி இருக்குது. இந்தியாவில் என்னென்ன நடக்குதுன்னு அந்தந்த செகண்டில் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இப்போ எங்கே பார்த்தாலுமே ஒரு ஓட்டுக்கு இத்தனாயிரம் கொடுத்தாங்க, அத்தனாயிரம் கொடுத்தாங்க, அந்த கட்சி கொடுத்துச்சு, இந்த கட்சி கொடுத்துச்சின்னு பார்த்துக்கிட்டு இருக்கோம், கேட்டுக்கிட்டு இருக்கோம். எங்கேயாவது அந்த தொழிற்சங்கத்தில் இருக்கக்கூடிய தொழிலாளர்களுக்கே தெரியாமல் அவங்க பேரில் சம்பளத்தில் இருந்து 500 ரூபா பிடித்தம் செஞ்சு 500 ரூபாயும் உங்களுக்கு கொடுத்து ஓட்டும் போடணும்னா யார் போடுவா? பணம் கொடுத்து ஓட்டு போட சொன்னாலே போட மாட்டேங்கிறாங்க. அதாவது கட்சிக்காரங்க பணம் கொடுத்து எங்களுக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்கிற இடத்துல கூடுதல் பேர் போடுறதில்ல. நல்ல கட்சியை பார்த்து புத்திசாலித்தனமாக யோசித்து ஓட்டு போடுறாங்க. நம்ம பணம் தானே, நம்மகிட்ட கொள்ளையடிச்சு தானே கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி போடுறாங்க. ஆனால் இந்த தொழிலாளிக்கு வேர்வையை சிந்தி ரத்தம் சிந்தி உழைக்கக்கூடிய அந்த பணத்தை அவர்களுக்கே தெரியாமல் கொள்ளையடித்து அவங்கள ஓட்டு போடுங்கன்னா எப்படி ஓட்டு போடுவாங்க? இப்போ ஒரு உதாரணம் வச்சுக்கிறோம். 1050 500 பேர் வச்சுக்கிறோம், 1500 சந்தா அவங்களுக்கு இருக்குன்னு வச்சுக்கிறோம். அதை டபுள் ஆக்கிக்கிறோம், 3000 ஓட்டுன்னு வச்சுக்கிறோம். இந்த 3000 ஓட்டில் இப்போ என்கிட்ட பேசின கணக்கு வச்சு பார்த்தா 3000 பேரும் பேசின குறிப்பிட்ட ஆளுகளை வச்சு பார்த்தா ஒருத்தர், ஏன்னா அவங்க காடுகாரில் பேசுவாங்கள்ல, கணக்கு வச்சு பார்த்தா ஒரு 3000 ஓட்டில் ஒரு 2000 2500 ஓட்டு உங்களுக்கு விழுகிறதே விழாது. 500 ஓட்டு 600 ஓட்டு வேணால் விழுகும். இதுதான் நடைமுறை. ஏன்னா எல்லாமே பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படி நீங்கள் தொழிலாளர்கள்ட்ட ஆலோசனை பண்ணி சப்கமிட்டிகிட்ட ஆலோசனை பண்ணி அவங்க 1 மாத சம்பளத்தை கொடுத்தாலே சந்தோஷம்தான். அவங்க ரிட்டையர்டு ப்ராவிடமெண்ட்டை கொடுத்தாலும் சந்தோஷம் தான், எனக்கு அதில் விரோதம் கிடையாது. அவங்களுக்கு தெரியாமல் நீங்கள் 1 ரூபா எழுதி வாங்கினாலும் அது மிகப்பெரிய கொடூரம். நான் ஒன்று கேட்குறேன், மக்களாட்சி நடக்குதா மன்னராட்சி நடக்குதா? அது இல்லாமல் இந்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் பார்ட்டியில் பணம் இல்லையா? சொல்லுங்க பார்ப்போம். இப்போ இந்த 1500 பேரை வச்சுக்கிறோம், 1500 பேர் இல்லை இருந்தாலும் வச்சுக்கிறோம், ஒரு குத்து மதிப்பாக வச்சுக்கிறோம். 1500 பேருக்கு 500 வச்சு என்னாச்சு? 7,5 லட்ச ரூபா ஆச்சு. இந்த வெறும் 7,5 லட்ச ரூபா ஒரு ஆள் முடக்கிறதுக்கு உண்டான திறமை உள்ள இன்றைக்கி எத்தனை பேர் மார்க்சிஸ்ட் பார்ட்டியில் இருக்கிறீங்க? ஒரே ஆள் முடக்கிறதுக்கு. எல்லாம் கோடான கோடீஸ்வரங்க தானே. சாதாரணமாக வந்தவங்க இன்றைக்கி எல்லோரும் கோடான கோடீஸ்வரங்களாக இருக்கீங்களே. ஏன் எப்போ பார்த்தாலும் இந்த தொழிலாளிகிட்ட உறிஞ்சிக்கிட்டே இருக்கணுமா? மார்க்சிஸ்ட் பார்ட்டியில் கொள்கையை எல்லா கொள்கையும் காட்டில் பறக்க விட்டாங்க. நேர்மையாக இருக்கணும்,
வறுமையில் நேர்மையாக செயல்படணுங்கிற எல்லா கொள்கை, நிறைய கொள்கைகள், மார்க்சிஸ்ட் கொள்கை எல்லாமே காற்றுல பறக்க விட்டுட்டு ஒன்றை மட்டும் கெட்டியாக பிடிச்சிக்கிட்டாங்க. அது என்னது? இந்த டொனேஷன் பிரிக்கிறது. அதுக்கு டொனேஷன், இதுக்கு அன்பளிப்பு, நன்கொடை, இப்படியே பிரிவு பிரிவு பிரிவுன்னு சொல்லி பிரிச்சுக்கிட்டு இருக்கால எந்த விதத்தில் நியாயம்? நான் இடையில என்னுடைய நண்பர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. இடையிடைக்கு நான் கூப்பிடுவேன். கூப்பிடும்போது ஒரு சிலர் பேசும்போது சொல்லுவாங்க, அண்ணே இந்த டிவிஷனில் கொஞ்சம் பிரிவு எடுத்துக்கிட்டு இருக்கோம்னே, முடிஞ்சவொடனே கூப்பிட்றேன். அப்போ நான் தமாசா கேட்பேன், என்னங்க எப்போ கூப்பிட்டாலும் யாரை கூப்பிட்டாலும் அந்த டிவிஷனில் பிரிக்கிறோம், இந்த ஸ்டேட்டில் பிரிச்சுக்கிட்டு இருக்கோம் தானே சொல்கிறீங்க, அசிங்கமா இல்லையாங்க? இதெல்லாம் மக்கள் ரொம்ப மோசமாக பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லி நான் அவங்ககிட்ட எத்தனையோ தடவை சொல்லியிருக்கிறேன். அப்படி இருக்கும் பொழுது எப்படி இந்த தொழிலாளர்கள் ஓட்டு போடுவாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இந்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியில் நான் கட்சியில் அரசியலுக்கு வந்து 35 வருஷம் ஆகுது. இந்த 35 வருஷத்தில் என்னுடைய இளமை காலத்தில் நான் கண் முன்னாடி பார்த்த ஒரு அற்புதமான, மக்களுக்காக சேவை பண்ண ஒரு அற்புதமான மனிதர் மார்க்சிஸ்ட் பார்ட்டியில். பெரிதும் நான் மதித்து போற்றக்கூடிய, வணங்கக்கூடிய அவ்வளவு அருமையான ஒரு மனிதர் தான் ஐயா இக்கா அவர்கள். அந்த மாதிரி கேரளத்தில் ஒரு ஆளை இப்போ காட்ட முடியுமா? எல்லா இடத்துலையும் இருக்கிறாங்க. ஆனால் நேர்மையாக செயல்படுறவங்களும் உண்மையாக செயல்படுறவங்களும் அப்படியே போட்டு அமுக்கி அவங்கள ஓரங்கட்டிட்டு அதிகார வர்க்கம், ஊழல் மிகுந்த அதிகார வர்க்கமும் ஆளுமை பண்ணுது. எங்கே பார்த்தாலும் இதுதான் நடக்குது. உண்மையாக உழைக்கக்கூடியவங்களுக்கு அங்கே இடம் இல்லை. அப்படிப்பட்ட ஒரு மகத்தான தலைவர் மூணார் மண்ணில் மக்களுக்காக பாடுபட்ட அந்த தலைவருடைய பேரவே களங்கப்படுத்துகிற மாதிரி தான் இன்றைக்கி ஒரு செயலும் சிஐடி மார்க்சிஸ்ட் பார்ட்டி செஞ்சுக்கிட்டு இருக்குது. இந்த மார்க்சிஸ்ட் பார்ட்டி ஒரு சில வருடங்களுக்கு முன்பு வரைக்கும் பேச்சுவார்த்தை கிடையாது. கம்பெனியில் பேச்சுவார்த்தைக்கு அனுமதிக்க மாட்டாங்க. அவங்க சட்டப்படி நீதிமன்றத்தை நாடி தேர்தலுக்கு தேதி குறிக்கப்பட்டது. தேதி குறிக்கப்பட்ட உடனே இங்கே பாக்கி இருக்க 2 தொழிற்சங்கம் இருக்குது, ஐஎன்டிசி, ஏஐடிசி. இவங்க தான் பயங்கரமாக அந்த காலகட்டத்தில் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க கம்பெனிக்கு சப்போர்ட்டாக. அப்படி இருக்கும்போது தேர்தல் வந்துச்சு. இந்த தேர்தல் வந்த உடனே இந்த ஐஎன்டிசி தொழிற்சங்கம் என்ன சொல்லுச்சுன்னா, எப்பா அதாவது இந்த ஐஎன்டிசிக்கு சந்தா கொடுத்தவங்களுக்கு சில எதிர்ப்புகள் இருக்கும். அந்த நேரத்தில் அவங்களுக்கு காரியம் செஞ்சு கொடுக்க முடியாமல், எப்போவுமே செஞ்சு கொடுக்குறதா செஞ்சு கொடுக்க முடியாமல் சில நிறைய எதிர்ப்புகள் இருந்துச்சு. எதிர்ப்புகள் இருந்தவுடனே இந்த தலைமைகள் போய், ஐஎன்டிசியில் இருக்கக்கூடிய தலைமைகள்லாம் போய் தொழிலாளிகிட்ட, ஏப்பா சிஐடிக்கு ஓட்ட போட்டுறாத, மோசமான யூனியன் வந்தால் அவ்வளோதான், உங்களுக்கு ஒன்றுமே நடக்காது, நீ ஒன்று செய், என் மேலே உனக்கு கோபமாக இருந்துச்சுன்னா ஐஎன்டிசி கூட நீ போட வேணாம், ஏஐடிசிக்கு போடு அப்படின்னு சொன்ன காலங்கள் எல்லாருக்குமே தெரியும். அதே மாதிரி ஏஐடிசி மகான்கள் போய் அவங்களுக்கு இது மாதிரி பிரச்சனை இருந்துச்சு. அவங்களும் சொன்னாங்க தொழிலாளிகிட்ட, உனக்கு பிடிக்கலன்னு சொன்னால் ஏஐடிசி நம்ம யூனியன் கூட போடாத, ஐஎன்டிசிக்கு போட்டுரு, எந்த காரணத்தை கொண்டு சிஐடிக்கு போட்டுறாத, வந்தாங்கன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க 2 பேரும் வருஷம் கிடைக்கிற கொடுப்பாங்களா அன்பளிப்பு கம்பெனி, அந்த அன்பளிப்பை பங்கு வைக்கிறதுக்கு 2ஆக பங்கு வச்சுக்கலாம்ல. இன்னொரு யூனியன் வந்துச்சுன்னா 3ஆக பங்கு வைக்கணும்ல. அதுக்காகத்தான் மக்களுக்கு நல்லவங்க மாதிரி நடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. நான் கேட்குறேன், இந்த கம்பெனி தேர்தல் நிதி கொடுக்கும்ல, கொடுக்காதா? விடுவீங்களா? விட்டுருவீங்களா? வாங்குறீங்கள? அப்புறம் எதுக்குங்க தொழிலாளியை போட்டு இந்த பாடுபடுத்துறீங்க? அப்படி இருக்கும்போது இந்த மார்க்சிஸ்ட் கட்சி சிஐடியு அவங்க பிரச்சாரம் பண்ணாங்க. என்ன பண்ணாங்க? இத்தனை வருஷம் ஐஎன்டிசியும் ஏஐடிசியும் உங்களுக்கு என்ன செஞ்சிச்சு? சம்பளத்தை கூட்டினாங்களா? போனஸ் வாங்கி கொடுத்தாங்களா? வீடு பராமரித்தாங்களா? சாலை பராமரித்தாங்களா? குடிதண்ணீர், நல்ல குடிதண்ணீர் இருக்கா? மருத்துவம் இருக்கா? கல்வி இருக்கா? என்னென்னமோ கேட்டு எவ்வளவுக்கு மக்களை குழப்ப முடியுமோ குழப்பி, அந்த வறுமையில் மக்கள் ரொம்ப கஷ்டத்துலையே அவங்க யோசித்து பார்த்தாங்க. இந்த 2 பேருக்குள்ள அநியாயம், அட்டகாசம் பொறுக்க முடியல. அதுக்கு இடையில இன்னொரு யூனியன் வந்துச்சுன்னா, தொழிற்சங்கம் வந்துச்சுன்னா ஒரு மாற்றம் வருமே அப்படிங்கிற ஒரு நட்பாசையில் இந்த மார்க்சிஸ்ட் சிஐடியோட பேச்சுவார்த்தையை நம்பி, அவங்களோட பிரச்சாரத்தை நம்பி ஓட்டு போட்டாங்க. அவங்களும் ஜெயிச்சு பேச்சு உரிமை பெற்றார்கள். பெற்று இன்னைக்கு என்னாச்சு? இந்த 3 தொழிற்சங்கமும் ஒரே குட்டையில் ஊறின மட்டையாக நிர்வாகம் கொடுக்கக்கூடிய அன்பளிப்புகளை பிரித்து வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த 3 தொழிற்சங்கத்தால் முடியாதது, பெண்கள் உரிமை வந்து போராடி 20% போனஸும் சம்பளத்தையும் உயர்த்தி கொடுத்தாங்க. இந்த 3 தொழிற்சங்கத்துக்கு 500 சம்பளத்தை வாங்கி கொடுக்க துப்பு கிடையாது. இன்றைக்கி தொழிலாளியோட சம்பளம் 482 ரூபா. நான் வேறு வேலைக்கு போகிறவங்க, மருந்தடி இந்த மாதிரி ஃபேக்ட்ரி வேலைக்கெல்லாம் போகிறவங்களும் 485 ரூபா. 500 கொருவா சம்பளம் கூட வாங்கி கொடுக்க துப்பு இல்லாத அந்த 3 தொழிற்சங்கம் எப்போ பார்த்தாலும் பிரிவு. ஆனால் இதில் வந்து என்ன தேர்தலில் வந்து ஐஎன்டிசி ஏஐடிசியும் பிரிக்கலன்னு அவங்க நல்லவங்க நினச்சிடாதீங்க. ஏன்னா தேர்தலில் பிரித்தா அது தேர்தலில் செலவழிக்கணும், இவங்களுக்கு அடித்து மாற்ற முடியாது. அப்போ அது முடிஞ்ச உடனே ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி வருவாங்க. அப்போ இந்நிலை மாறணும். அது மட்டும் இல்லை, இந்த சொசைட்டி கொடுக்குறாங்க. அப்போ 2 வருஷத்துக்கு முன்னாடி என்கிட்ட அவர் அண்ணன் சொன்னார், சிஐடி யூனியனில் சொசைட்டி வாங்கியிருக்காரு.
வாங்கின உடனே அதில் 1200 மறந்துருச்சு எனக்கு. 1200 1500 குறவா இருந்திருக்கு. அப்போ அவர் கேட்டிருக்காரு, என்ன சார் குறவா இருக்குது, 1500 குறவா இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காரு. அப்போ அந்த சார் சொல்லியிருக்காரு, அது நமக்கு பத்திரம் இடுന്നിல்லை. இப்போ அதாவது என்னென்னா, தின நாளிதழ், இவங்களுக்கு ஒரு நாளிதழ் இருக்குது, பேப்பர் இருக்குது, தின நாளிதழ், என்னமோ ஒரு பேரை வாயில் வர மாட்டேக்கு, அந்த பேர் வரமா அந்த பார்ப்போம். அந்த நாளிதழ் வந்து மலையாள பேப்பர். இந்த மலையாள பேப்பரு, இவங்க தமிழ் படித்தவங்க தமிழ், இவங்களுக்கு மலையாளம் தெரியாது. மலையாள பேப்பரை வருஷ சந்தா எல்லாரும் கம்பல்சரியாக வாங்கணும். சொசைட்டி வாங்குறாலாம் வருஷ சந்தா வாங்கணுமா? இது என்ன கொடுமையா? கண்ணை மொழி தோன்றங்கிற மாதிரி இருக்கா? மக்களாட்சியா மன்னராட்சியா? மன்னராட்சி தான். அப்படி அவர் கேட்டிருக்காரு. அதனால உங்களுக்கு ஒரு வருஷத்துக்குள்ளே வரியை பிடிச்சாச்சு, சந்தா பத்திரிகை நாளிதழுக்குள்ளே, தின நாளிதழுக்குள்ளே சந்தா பிடிச்சாச்சு. அதுக்கடுத்து வேறு காசு டொனேஷன், அன்பளிப்பு எடுத்திருக்கு, கட்சிக்கு அன்பளிப்பு. என்ன கொடுமைங்க இதெல்லாம், நடக்கிற காரியமா? எப்போ பார்த்தாலும். ஆனால் அதான் சொன்னேன்ல, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியோட கொள்கையை ஒன்றை மட்டும் கையில் வச்சுருக்காங்க, பாக்கி எல்லாத்தையும் காற்றுல விட்டுட்டாங்க. என்னது? பிரிவு நடத்துறது. இந்த நிலை போனால் நிச்சயமாக இங்கே தேவிகுளம் தொகுதியில் வேட்பாளருக்கு மிகுந்த வாக்கு வித்தியாசம் கிடைக்கும், அதில் மாற்று கருத்தே கிடையாது. அது இல்லாமல் இந்த கம்பெனிகிட்ட நான் கேட்டுக்கிறேன், ஜெனரல் மேனேஜரு, ஐஆர் மேனேஜர், அந்த மேனேஜர், இந்த மேனேஜர், நீ எந்த மேனேஜராக இருந்துட்டு போ, யாரை கேட்டு நீங்கள் பிடிச்சி கொடுக்குறீங்க? ஐயா நான் ஒன்று சொல்கிறேன், இந்த கோட்டு சூட்டை போட்டுக்கிட்டு இவ்வளோ ஆடம்பரமாக திரியிறீங்களே, இதெல்லாம் யார் உழைப்பு? நீங்கள் கொண்டு வந்ததா? இந்த தொழிலாளிகள்னா உங்களுக்குலாம் என்ன வேலைங்க? உங்களுக்கு ஒரு வேலையும் கிடையாது, போயிட வேண்டியது அவங்கவுங்க சொந்த ஊரை பார்த்து. அப்போ இந்த தொழிலாளி ரத்தத்தையும் வேர்வையும் சிந்தி உழைச்சி உங்களுக்கு கொடுத்து உங்களுக்கு போட்ட பிச்சைனால் உங்களுக்கு கிடைச்சது தான் இந்த பதவிகள் எல்லாம். அந்த பதவியை வச்சுக்கிட்டு உங்களுக்கு அவசியம் இருந்துச்சுன்னா சொத்தை உழுத்து கொடுங்க, கட்சிக்கு எந்த கட்சி கொண்டாலும் கொடுங்க. இல்லாட்டி உங்கள் சம்பளத்தை கொடுங்க, உங்கள் ரிட்டையர்டை கொடுங்க, உங்கள் ஃப்ராட்மெண்ட்டை கொடுங்க. அதை விட்டுட்டு தொழிலாளிகளை காசை தொழிலாளிக்கே தெரியாமல் பிடிச்சி கொடுக்கறதுக்கு உங்களுக்கு அதிகாரம் கொடுத்தது யார்? ஒன்றாவது வருஷம் நீங்கள் சப்ஸ்கிரிப்ஷன் சந்தாவை பிடிச்சி கொடுக்குறதே தப்பு. மாதம் கையில் கொடுக்கணும், நீங்கள் உட்காந்துக்கிட்டு பிடிச்சி கொடுக்குறீங்க. இந்த புரோக்கர் வேலை உங்களை யார் பார்க்க சொன்னது? வெக்கமா இல்லை? ஐஆர் மேனேஜர், ஜெனரல் மேனேஜர் சொல்லிட்டு நடக்கிறதுக்கு மானம் கட்டவங்க. எனக்கு வாயில் அப்படி வருது. என்ன கொடுமை! இவ்வளோ மனித உரிமை மீறலுங்க நடந்துக்கிட்டு இருக்கு. நான் ஒரு தடவையும் சொல்லிக்கிட்டு இருக்கேன், நீங்கள் அதை பற்றி காதிலே கேட்கறதில்ல. தயவு செய்து நான் மீண்டும் சொல்கிறேன், இந்த 3 தொழிற்சங்கத்தில் ஏதாவது ஒரு தொழிற்சங்கம் நீங்கள் நியாயமாக நடந்திருந்தீங்கன்னா தொழிலாளிக்கு நிறைய ஒரு மாற்றம் வந்திருக்கும், அவங்களோட வாழ்க்கை நல்ல ஒரு நிலைக்கு உயர்ந்திருக்கும். ஆனால் நீங்கள் 3 பேரும் ஒரே மாதிரி செயல்படுறதுனால தான் இன்றைக்கி தொழிலாளர்களுடைய வாழ்க்கை இவ்வளவு கஷ்டத்திற்கு ஆனதற்கு காரணமே இந்த 3 தொழிற்சங்கங்கள் தான். ஆகவே நான் தோட்டம் தொழிலாளர்கிட்ட மன்றாடி கேட்டுக்கிறேன், நீங்கள் இதை அனைத்தும் சிந்தித்து பார்த்து வரும் தலைமுறை நம்மளுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை சிந்தித்து பார்த்து, இந்த கொடி பிடிக்கிறது, ஊழல்வாதிகளுக்கு கொடி பிடிக்கிறது, கோஷம் போடுறதெல்லாம் விட்டுட்டு சிந்தியுங்கள். நீங்கள் கொடி பிடிக்கிறதுக்கும் கோஷம் போடுறதுக்கு முன்னாடி குடும்பத்தில் நம் தலைமுறைகளை, பிள்ளைகளை பற்றி சிந்தித்து பாருங்கள். அவருக்கு எது கல்வி இருக்கா, நமக்கு மருத்துவம் இருக்கா, என்ன இருக்குது, என்ன இவங்களால் பெற்றுக் கொடுக்க முடிந்தது? ஒன்றுமே கிடையாது, எல்லாமே பூஜ்ஜியம்தான். ஆகவே உங்களுடைய உரிமைகளை நீங்கள் கேட்டும் போராடியும் பெறுவதற்கு முன்வர வேண்டும். தொழில் சட்டப்படி உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அனைத்து சலுகைகளும் கிடைப்பதற்காக நீங்கள் போராட முன்வர வேண்டும். நான் மீண்டும் சொல்கிறேன், தொழிலாளர்கிட்ட பிடித்த பணத்தை அவர்களோட உரிமை இல்லாமல் பிடித்தம் செய்த தொகையை அவர்களுக்கு திருப்பி வழங்கும்படி நான் கேட்டுக்கொள்வதோடு, இது போன்ற தவறுகள், தான் தோன்றித்தனமான செயல்பாடுகளை நீங்கள் அறவே நிறுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். என்றும் நேர்மையான முறையில் போராடும் உங்களில் ஒருவனான மூனார் மோகன்ராஜ். என்னுடைய பதிவு நான் சொன்னது உண்மை, சத்தியம், நியாயம் என்று உங்கள் மனதிற்கு பட்டால் தயவு செய்து பகிர்ந்து உதவுங்கள். நன்றி.